மோஸ்ட் ஆஃப் த நம்ம வீடுகள்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தோசை மாவு தான். அது எய்தர் பிரேக்ஃபாஸ்ட் அது இல்ல டின்னருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு மாரி நடுக்கமாயிடும். என்னடா செய்றது அப்படின்ட்டு மண்டைய பிச்சுப்போம். எப்பயும் செய்ற தோசை மாவுல இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சோள தோசை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 கப் சோளம், 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஊறுனத கிரைண்டர்ல போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு, ஒரு 2 மணி நேரம் விட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா புளிச்சு வந்துரும். இப்ப புளிச்சு வந்த மாவ கல்லு நல்லா சூடானதும், தோசை ஊத்தி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு, சூப்பரான சோள தோசை ரெடிங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னி, கார சட்னி சூப்பரா இருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்க. வாங்க இப்ப எப்படி பணியாரம் செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதே மாவ வச்சு எப்படி பணியாரம் செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 2த்தையும் போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். அது கூடவே வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது கூட ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம். இது வந்துட்டு கண்ணாடி பதம் வர்றதுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு முன்னாடி இருக்கும் இல்லைங்களா? ஒரு 10 செகண்ட் வதக்குனா வெங்காயம் இருக்கும். அந்த ஸ்டேஜ்லயே எடுத்துருங்க. ஏன்னா அப்பதான் பணியாரம் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வாயில தட்டுப்படும்போது சூப்பரா இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம பணியாரத்துக்கான மிக்ஸ்சர் ரெடி. இத மாவுல கொட்டி நல்லா கலந்துக்கோங்க. அது கூடவே மறக்காம நல்லா கை நெறைய ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழைய ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வாசத்த தரும். சாப்பிடும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். மறக்காம அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பணியாரக்கல் அடுப்புல வச்சு கல்லு நல்லா சூடானதும் எண்ணெய் ஊத்தி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவ அதுல ஆட் பண்ணிக்கோங்க. பணியாரம் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வெந்து வரணும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வெந்து வந்தக்கப்புறம் அத எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சோள தோசை பணியாரம் ரெடி. சாரி சோள பணியாரம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். இல்ல அப்படியே கூட சாப்பிடலாம். நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.